சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த சாய் அப்பாவிடமிருந்து இந்த செய்தியை நிச்சயமாக நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய். அப்படி என்ன செய்தியை அப்பா கொண்டு வந்திருக்கின்றேன் என்று யோசிக்கின்றாயா? நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது என்று நான் சொல்வதை நீ எதிர்பார்த்திராத ஒரு விஷயம்தானே. எப்பொழுதும் அப்பாவிடமிருந்து நமக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நம்மை சுற்றி நடக்கும் தீமைகளை பற்றியதாகவே இருக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்துகிறாய். அதனால் இந்த அப்பாவிடமிருந்து உனக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்று நீ எதிர்பார்த்திருக்க மாட்டாய். எப்பொழுதும் அந்த நல்ல செய்தி உன்னை தேடி வந்திருக்கிறது. உனக்கான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று சொல்லித்தர வந்திருக்கிறது. உன் அப்பாவினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுக்க எண்ணினாலும் சரி, இவை ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுக்க முடிவெடுத்திருக்கும் இந்த வேளையில் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா என்பவர் உனக்கு சாந்தமான முகத்தை தான் காட்டிக் கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் என்னை நம்பிய பிள்ளைகளுக்கு, என்னை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நான் உண்மை உள்ளவன், பேரன்பு கொண்டவன் என்பதுதான் உண்மை. உனக்கு என் மீது நம்பிக்கை இல்லாமல் போகிறது என்றால் அதற்கு நான் ஒருபொழுதும் பொறுப்பெடுக்க முடியாதல்லவா? உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த அப்பாவின் அருளோடு உன்னை தேடி வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றுமே உன்னால் நம்ப முடியாத செய்தியாகத்தான் இருக்கப் போகிறது. நான் என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதை எல்லாமும் ஒவ்வொன்றாக நான் கொடுத்துவிட முடிவெடுத்து விட்டு என் குழந்தைக்கு நான் என்ன தர எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு நான் கொடுத்துவிட துணிந்து விட்டேன். உன்னிடத்தில் நின்று இந்த சாயப்பா பேச வேண்டும் என்று நினைப்பதற்கு பல காரணங்கள் உண்டு. உன்னை சுற்றி வரும் பல துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்கு மட்டுமல்ல, இனி வரக்கூடிய துன்பங்களிலிருந்து உன்னை காப்பதற்கு சேர்த்துதான் உன் அப்பா உனக்கான வாக்குறுதிகளை தந்து கொண்டிருக்கின்றேன். இப்படி ஒவ்வொரு வாக்குறுதியிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு சரி செய்துவிட நினைக்கின்றேன் என்பதை நீ மறக்காதே. எந்த நேரமும் இந்த தெய்வம் உனக்கு தருகின்ற விஷயங்களை நீ புரிந்து கொண்டாயானால், எந்த நேரமும் நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரங்களை நீ தெரிந்து கொண்டாயானால், அத்தனையிலும் என்னுடைய அன்பையும் அரவணைப்பையும் புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வம் வருகின்ற காலம் இனிமேலும் நமக்கு எப்பொழுதும் சோதனை காலம் என்று நீ நினைப்பதை விட்டுவிட்டு, சோதனைகள் முடிவடைந்து சாதனைகள் வரக்கூடிய காலம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சோதனைகளை எல்லாமும் கடந்து நீ வாழப்போகிறாய் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி எந்த நாளும் முழுமையான விஷயங்களோடு உன்னை தேடி வந்து நீ பெறக்கூடிய இந்த விஷயங்களை அத்தனையும் நீ என்னவென்று உணர்ந்து விடுவாய் என்பதை மறக்காதே. என்ன நடக்கிறது என்பதையும் ஏது நடக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். உன்னை தேடி நான் இருக்கும் இந்த காலம் மட்டும் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதிலிருந்து உனக்கு எல்லா நன்மைகளும் சரியாக கிடைக்கப் பெறுவதை நீ புரிந்து கொள்வாய். சாயப்பா யார் என்று நமக்கு என்ன செய்வார் என்று குழப்பங்களை உனக்குள் வராமல் நீ நிறுத்த வேண்டும். இந்த குழப்பங்களையும் நிச்சயமாக நீ தீர்த்து கொடுக்க வேண்டும் என்பதையும் மறக்காதே. உன் முன்னால் வருகின்ற இந்த தெய்வம் எப்பொழுதுமே உனக்கான விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடத்தில் நான் இன்று பேசுவதை நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எந்த நாளிலும் என் குழந்தைக்கு எப்பொழுதும் ஒரு அப்பா நின்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ உனக்கே என்று நல்லபடியாக மேன்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நல்லது வேண்டியும் நல்ல சிந்தனைகளை வேண்டியும் நாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உண்மைகளை இனி பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நான் இருந்தது போக இனி உனக்கு என்ன கிடைக்க காத்திருக்கிறது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும். சுற்றி இருந்த சூழ்ச்சிகளினால் உன்னை வீழ்த்த நினைத்த இந்த மனிதர்களுக்கு மத்தியில் உன்னை காப்பாற்றி தலை நிமிரச் செய்த இந்த தெய்வத்தை நீ மறக்கலாமா? இந்த சாயப்பா எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு கை கொடுத்து உதவி இருக்கின்றேன் என்பதை நீ மறக்கலாமா?
உனக்கென்று நான் என்ன சொல்லி இருந்தாலும், உனக்கென நான் என்ன நடத்தி இருந்தாலும், இவை ஒவ்வொன்றிலும் நீ உன்னை எப்பொழுதும் சரியாக மேன்மைப்படுத்திக் கொண்டே இரு. சாயப்பா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் எதிர்வரும் காலங்களில் உன்னை தேற்றவும், உன்னை கரை சேர்க்கவும் நான் முன்னின்று உனக்கான ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லவும் துணிந்து வந்து உன்னை நான் நிம்மதியான ஒரு சூழ்நிலைக்குள் கொண்டு வந்து நிறுத்தும் வரை ஓய மாட்டேன். என் அன்பு குழந்தையே, எப்படி இத்தனை நாளும் வராத ஒரு நல்ல செய்தி இவர் சொன்னால் மட்டுமே வந்துவிடுமா? அதுவும் சற்று நேரத்தில் எப்படி நம்மை தேடி வரும் என்று நீ கேட்கிறாய் அல்லவா? எப்படி உன்னுடைய மனதை யோசிக்கிறதோ அப்படித்தான் என்னுடைய மனது ஆரம்பத்தில் யோசித்தது. ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல நல்ல விஷயங்களும், உன்னை தேடி வருகின்ற பல உண்மையான விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும் என்பது விதியாகும் பொழுது, அதை யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உனக்குத்தான் அது வந்தே தீர வேண்டும் என்னும் பொழுது, யார் நினைத்தாலும் அதை நிச்சயமாக விட்டுவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு உண்மைகளோடும், ஒவ்வொரு நன்மைகளோடும் நீ உன்னை உனக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எப்பொழுதும் போல என் குழந்தையின் விருப்பங்களை நான் நடத்தி கொடுக்க வந்துவிடுவேன் என்பதை நீ மறக்காதே. உன்னை சூழ்ந்து நின்று நான் எப்பொழுதும் போல உன்னோடு நான் உனக்குச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுமையாக தெரிந்து கொள். சற்றென்று எதுவும் மாறிவிடாது. ஆனால் மாற்றங்களை பெறுவதற்குரிய தகுதி முதலில் அவர்களுக்கு வரவேண்டும். எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுது அந்த மாற்றங்களை பெறுவதற்குரிய மனப்பக்குவம் அவர்களுக்குள் வரவேண்டும். எல்லாமும் ஏதோ கடமைக்காக என்பது போல இந்த வாழ்க்கையில் எதுவும் நடந்துவிடக்கூடாது. எல்லாமும் தெளிவாக இந்த வாழ்க்கை நடக்கும் என்னும் பொழுது உனக்குரிய விஷயங்கள் அத்தனையிலுமே நிச்சயமாக எல்லாம் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் சொல்லும் எல்லாம் உன்னை தேடி வந்து உனக்கான முழுமையை கொடுக்கும், உனக்கான தெளிவை நல்ல மாற்றங்களோடு சேர்ந்து கொடுக்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்துவிட்டது என்று சொல்லி நீ ஏங்கியது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாம் நன்மையே தரும் என்ற ஒரு தெளிவு உனக்குள் வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் ஒரு தெளிவு கிடைக்கும் என்ற ஒரு தெளிவான புரிதல் உனக்குள் வேண்டும். எந்த நாளும் நான் இருக்கும் இந்த காலமும் இனி உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக்கி தரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. சாயப்பா என்பவர் இனி என்ன நடத்துகிறார் என்பதை எல்லாம் நான் உனக்கு உணர்த்தி சொல்கின்றேன். இந்த நேரம் முழுக்க நீ எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை எல்லாமும் சரியாக பெற்றுவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. சாயப்பா நினைத்த மாத்திரத்தில் நினைத்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய நேரம் இது. உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதை எல்லாம் நீ உணரப்போகின்ற நேரம் இது. சுற்றி நடப்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்வது, உன்னை தேடி வரும் விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வது உனக்குள்ளே ஏன் இன்று உன்னை எப்பொழுதும் சரியாக உருவாக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த நிலையிலும் இனி இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் இனி உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே. உன்னை எப்பொழுதுமே நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வரும் என்பதனை நீ மறக்காதே. எப்பொழுதும் போல உன்னிடத்தில் நான் பேச நினைக்கும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டாய். ஆனால் இவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாய். ஆனால் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ இனிமேல் முழுமையாக தெரிந்து கொள்வாய். பல தேவைகளோடு இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்கிறது அல்லவா? ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு காலங்களிலும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவை அத்தனையுமே கிடைக்கிறது அல்லவா? இனிமேலும் என் குழந்தை நீ எதற்கும் கலங்கக்கூடாது. இந்த சாயப்பா நான் சொல்வது போல உன்னுடைய மாற்றங்களை நீ கொண்டு வர வேண்டும். அவசரப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு செயலையும் நீ செய்து கொண்டிருக்காதே. சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ எதிர்கொண்டு வாழ வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவு உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் உனக்கான தீர்வுகளும் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா முன் நிற்பதில்தான் உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொரு சந்தோஷங்களையும் உறுதியாக கொடுக்கிறது என்னும் பொழுது இதனை நீ முழுக்க எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். பல தேவைகளோடு எதையுமே நாம் எப்பொழுதும் ஆனந்தமாக நமக்கானதாக மாற்ற வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. நல்லதொரு வாய்ப்புகள் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கும் பொழுதிலும் கூட அந்த வாய்ப்புகளை பெற முடியாமல் நாம் தவித்து நிற்கும் காலம். இந்த வாய்ப்புகள் எப்பொழுதுமே உன்னை தொடர முடியாமல் நிற்கின்ற காலம் இது. என் அன்பு குழந்தையே, இவை அத்தனையிலும் இருந்து உன்னை மீட்டு உனக்கான தேவைகளோடு உன்னை பயணிக்க வைத்து நீ விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் உன் வசமாக்கி கொடுத்து
உன்னை நான் வாழச் சொல்கிறேன் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நினைத்த மாத்திரத்தில் உன்னோடு நின்று உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் மறக்காதே. நான் இருப்பதில் இனி உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும், கிடைக்கும் என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கோபம் கொண்டு இந்த சாயப்பா வேகம் கொண்டு யாரையும் இந்த வாழ்க்கையிலிருந்து விலக்குபவன் அல்ல. நிதானமாக யோசித்து நிதானமாக ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து தன் குழந்தைகளுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை சரியாக என் குழந்தைகள் வசம் கொண்டு சேர்ப்பவன்தான் இந்த அப்பா என்பதை நீ மறக்கக்கூடாது. எல்லாம் நல்லபடியாகவே நான் நடத்தி தருகின்றேன். நல்லபடியாக நல்ல மதிப்போடு வாழ வைத்து உன்னை முழுமைப்படுத்த யோசிக்கும் இந்த நேரம் நீ நம்பிக்கையோடு எதையும் உறுதியாக செய்ய கற்றுக்கொள். அது போதும். நல்லது வேண்டி உனக்கு நான் சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.